ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பாவத்திற்கு விலகி ஓடுதல். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனம். ஒரு தேவ ஊழியக்காரர் டேவ் பிரானன் என்பவர் இவ்வாறு எழுதுகிறார்: இந்த கோடையில் 2 முறை நான் காஜர்காஸ், அதாவது கேரட் புல் என்ற சொல்லப்படும் தாவரத்தினால் ஒரு வகையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டேன். 2 முறை எங்கள் முற்றத்தில் உள்ள தேவையற்ற தாவரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டேன். சிறு வெள்ளைப்பூக்களை கொண்ட இந்த காஜர்காஸ் செடிகள் ஓங்கி வளர்ந்திருந்ததை 2 முறையும் பார்க்க நேர்ந்தது. ஆனால் அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அதன் அருகில் சென்று விடலாம் என்று எண்ணியிருந்தேன். விரைவில் நான் தவறு செய்து விட்டேன் என்பதை உணர்ந்தேன். இந்த சிறிய பச்சை விரோதியை நான் நெருங்குவதற்கு பதிலாக நான் எதிர் திசையில் ஓட்டம் எடுத்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ள யோசேப்பு கதையில் வளர்ந்து படரும் விஷ தாவரங்களைக் காட்டிலும் கொடிதான பாவத்திலிருந்து விலகியோட வேண்டியதின் அவசியத்தை நாம் பார்க்கின்றோம். அவன் எகிப்தின் போத்திபாருடைய வீட்டில் தங்கி இருந்தபோது போத்திபாரின் மனைவி அவனை இச்சையோடு அணுகுகிறாள். யோசேப்பு அவள் அருகாமையில் செல்ல முயலவில்லை, மாறாக விலகியோடுகிறான். அவள் அவன் மீது பொய்யாக குற்றம் சாட்டி அவனை சிறையில் தள்ளினாலும் யோசேப்பு தன் வாழ்நாள் முழுவதும் சுத்த மனச்சாட்சியோடே இருந்தான். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் பார்க்கிறபடி கர்த்தர் அவனோடு இருந்தார். தேவனிடத்திலிருந்து நம்மை விலகியோடச் செய்யும் செயல்கள் மற்றும் சூழ்நிலைகளில் பாவத்திற்கு எதிர் திசையில் நாம் ஓடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனத்தில் பவுல் பொல்லாத இச்சைகளை விட்டு ஓடுங்கள் என்று எழுதுகிறார். மேலும் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 வசனத்தில் வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள் என்றும் அறிவுறுத்துகிறார். நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காரியங்களிலிருந்து விலகியோடுவதற்கு தேவனுடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விலகியோடவில்லையெனில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களில் படர்ந்திருக்கும் விஷ தாவரம் எது? அதிலிருந்து தப்பியோடுவதற்கு என்ன செய்யலாம்? தேவனே, என் இருதயத்தை நீர் அறிவீர். நான் இப்போது எதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன் என்பதையும் நீர் அறிவீர். அதிலிருந்து திரும்பி பார்க்காமல் ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யும். உமக்கும் எனக்கும் இடையில் உள்ள உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும் தைரியத்தையும் ஞானத்தையும் எனக்கு தாரும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.